ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஓஜி விளாக்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு மேலே நடப்பாங்க. அதை பற்றி 2 கம்பு வச்சு மேலே ஏறி கொஞ்சம் ஹைட் வச்சு நடப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா விளையாட்டா இல்லை கலையா என்னங்கிறது தெரில. பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 கம்பு வெட்டிக்கு வந்திருக்கேன். பச்சை கம்பு நல்லா வேலுக்கிறத நின்றுச்சு. சரி அதை வெட்டிக்கு வந்துட்டான். இது என்ன பிளான்னா, இதில் குறுக்க நம்ம 2 இப்படி தான் இருக்குன்னா வச்சுங்களேன். இந்த கவா இருக்கான். இதுமாரி இப்படி ஏறி இந்த மாதிரி நடந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரில. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கிற குச்சி எடுத்துக்கிறது. இல்லை நிறையா முள் இருக்குது. அதனால் முதல்ல இழைச்சிக்கிறேன். இழைச்சிட்டு நம்ம கரெக்டாக சைஸ் வச்சு மாற்றிக்கிறோம். இன்னும் அடித்தூர் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இது முன்ன பின்னா இருக்கனால இந்த மட்டமாக மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அருவா போகும்போது மட்டும் வரல கொத்தி போட்டு வேண்டாம் அப்படி காமி. அடியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மட்டமாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா, இது என் அவசரத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். இதில் நம்ம எவ்வளோ வச்சு நான் கட்ட போகிறோம் கம்பு, அதாவது குறுக்கம்பு வச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அப்படி நிற்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நான் இப்படி என்னைய காட்டு இப்படி கீழே இப்போ அந்த கை இப்படி எல் ஷேப்பில் இப்படி மடங்குதா. இது இந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோம். அதாவது அடியில் எப்படின்னா இப்போ இந்த அளவுக்குன்னா இப்போ இது எவ்வளோ இருக்கும், ஒரு 1.5 அடி இருக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சி இந்த இடத்துல பிடிக்கும்போது இந்த அளவு தான் கீழே வரும். இப்படி ஏறும்போது கரெக்டாக இடுப்புக்கு வரும். அதே அளவு. அதை இதுனா நம்ம தாண்டி மேலே இருந்துச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு நடக்க முடியாது. சரி ஓகே, அது உங்களுக்கு கட்டினா உங்களுக்கு புரியும். நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த 1.5 அடி இந்த 1.5 அடியாக நான் கீழே வச்சு கட்டிக்க போகிறேன். டூர்லேருந்து இதை மட்டும் அளந்துக்கிட்டு டேப் பண்ணல. அதனால் ஒரு குச்சியை வச்சு ஒடிச்சிட்டு இதே அளவா இந்த அளவை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கீழே வச்சு எந்த அளவு வருதோ அந்த இடத்துல கட்ட போகிறோம். இந்த இடத்துல கட்டிக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 2 பீஸ் வெட்டி வச்சிருக்கீங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு இப்படி கட்டிக்கிடுவோம். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இதே அளவில் நம்ம அதில் வச்சு கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வச்சு நான் ஆணி அடிச்சுக்கிறேன். ஆணி வச்சுட்டு நம்ம கைத்து ஈஸியாக கட்டிக்கலாம். கரெக்டாக எப்படி 2 அடிச்சிருச்சு. அக்கா பச்சை கட்டைங்க 2 அடிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கைத்தை போட்டு கட்டிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சி கிடக்கணும் அந்த போட்டு போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆணி அடிச்சாச்சு பாருங்கள். இதில் நம்ம நிற்க போகிறோம். இது இப்படியே வச்சுக்கணும்னா இறங்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு வச்சு கட்டிக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சதுக்கப்புறம் நான் 2 நல்லா கட்டிக்கிறேன், கீழே இறங்க விடாமல். நம்ம இதில் தான் நிற்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக செஞ்சுருப்பாங்க. நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுனால நம்ம சின்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக எக்ஸ் மாதிரி வச்சு கட்டினோம்னா கொஞ்சம் லாங் தள்ளிக்கலாம். இந்த மாதிரி கட்டினோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம். நல்லா இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இறங்கிடுச்சு கீழே. நம்ம சென்டர் அடிச்சிருக்கணுமோ. ரைட்டு, பிளானை அப்போ மாற்றிக்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிளானை மாற்றிக்க வேண்டியது. இந்த வீடியோ பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ கிடையாது. பொய்க்கால் குதிரை அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ கூட மாட்டலை. நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 2வது கட்டையும் கட்டிக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் இதுவாக தான் தெரியும். என்னடா அவங்க கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம், இது எப்படி நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி கட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கத்து கட்டை கட்டியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து பார்க்க போகிறோம் எப்படிங்கிறது. இது கொஞ்சம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ குரலி வித்தையா இப்படி ஏறி நடந்து பார்ப்போமாட. 2 பக்கத்து ஏறுறதே கொஞ்சம் எப்படி இருந்திருப்பேன். சும்மா ஏறு. விழுந்தவர்களுக்காகதான் சும்மா ஏறு. இதில் நிச்சயம் முடியாடா. கரெக்டாக எங்கிட்ட ஒரு பக்கம் இழுத்துக்கு போகுதுடா. சரி, இதில் ஃபஸ்ட் இன்னும் அப்பமா சென்றாதான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியலடா.
நீ தூக்கணும். எதை தூக்கணும்? ஏதாச்சும் ஒரு சைடு தூக்கணும், காலை தூக்குற மாதிரி. இருக்கிறியா? காலோட இரு, நான் செருப்பு வந்து இடிக்கிறேன், செருப்பை காட்டி போட்டுக்கிறேன். இது ஒரு இடம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் இருந்தாங்கன்னா வச்சுக்கி நல்லா ஜாலியாக ஃபன்னியாக இருக்கும். ஆனால் சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ தான் கட்டியிருக்கேன். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோதுக்கு கட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் லிங்க் பண்ணி விடுறேன். காப்பிரைட் வருமானம் தெரியல, இருந்தாலும் உங்களை கண்டி காமிக்கிறேன். இவ்வளோதுக்கு வந்து கட்டி நல்லா சின்ன சின்ன இவ்வளோ அவசரம் இருப்பான் ஃபைலுகள்லாம் அதில் ஏறி நடந்துட்டு வருவாங்க. சரி அவங்களே நடக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கான். இதில் ட்ரைனிங் தான் ஃபஸ்ட்டு. நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போறி அங்கிட்டு நாடி பேலன்ஸ் கிடக்கல இல்ல. இது வேற பாத்தியா வருஷம் நடந்தேன் பாத்தியா? மக்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து நான் நின்று பார்க்குறேன். 1 2 2 ஸ்டெப்பு. இது வேற மட்டமான தர இல்லைங்க முடியல. வா மட்டமானத்துக்கு போமா, அங்கிட்டு போய் நடக்க பார்ப்போம். மட்டமாக இருக்குன்னா நடக்க முடியல. இது கொஞ்சம் வர மட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேவாடா? ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து நடந்து பார்ப்போம். இது ஃபஸ்ட் வந்து ஸ்டெடியாக நின்றுக்கிறேன்னா ஸ்டெடியாக நின்றுட்டேன். ஏ நல்லா இருக்குடா இதில் நிற்கிறது. மக்களே ஜாலியாக இருக்கும் மக்களே. என்னன்னா கொஞ்சம் ஏறுறதாங்க சிரமமாக இருக்கு. 1 hour later. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டெப்பு நடக்கிறேன். நடக்கிறேன்னு பாருங்க. பார்த்தீங்களா 2 ஸ்டெப்பு நடக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் மெயினான ஐட்டம்னா பேலன்ஸ் தான் மெயினாக வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நிற்கவே முடியல. இங்கிட்டு இருட்டு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வந்து நேருக்கு நேரம் எடுத்துக்கோ. நான் நடக்க போகிறேன். மக்களே ஒரு வழியாக நின்று நடந்துச்சு. ஐயோ கம்பு வேணா வெயிட்டாக இருக்கு மக்களே. இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கம்பு வெட்டிக்கு வந்ததுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே காஞ்ச கம்பு லேசான கம்பு இருந்தால் நல்லா நடக்கலாம்னு தோணுது. இருங்க திரும்ப வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அது ராக்கலே நில்லு வரவா. பின்னுதுரா என்ன நடந்து பார்க்குறியா? நடை நடை நடக்குவா. காலை வைக்க முடியல, காலை அழுத்துதுடா. அதோட கம்பு வந்து பிறண்ட கம்பா இருக்கும், பிறண்டிக்கிட்டே இருக்கு. பேலன்ஸ் சொன்னோம்ல. ஏறி நின்ட்டோம்னா ஈஸியாக நடக்கலாம். நின்றுக்கிட்டே இருக்கு. சரியா பார்த்துக்க. இந்த நீ நடந்துப்பா. இந்த மக்களே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் நடக்க முடியுது. இந்த நீ நட. ஏறி நில்லு. செருப்பை போட்டுக்க, அழுத்துது காலு. செருப்பு போட்டுக்கு நில்லு. செருப்பு போட்டால் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஏறி நில்லு நில்லு கரெக்டாக நில்லு. நீட்டினா நடந்துடலாம். ஒரு அடியிலே நம்மளால் நிச்சு நண்டு நடக்க முடியல. அவள் எப்படி தான் நடக்கிறாள். எக்கரா இருக்கு அது சாயுதியா? சாயத்தான் செய்யும். நம்ம வந்து நேரு கம்பா நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்த கம்பா இருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நில்லு நில்லு நில்லு. என்ன ஒரு பக்கம் போகுது. வளையுது கொண்டு போகுது. நீ நம்ம அதனால நேரம் ஆச்சுக்கணும். அப்பாடா நின்ட்டாண்டா ஒரு வழியா. நின்ட்டாண்டா நான் அப்படி மூவ் பண்ணு. இன்னைக்கு நிற்கிறீல்ல
நிற்கும் மேலே மூவ் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்க கம்ப ஸ்டடி பண்ணிக்க. தெரியா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து போய் பார்ப்போம். ஏய் 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 அவளாண்டா ஐயோ ஒரு ஸ்டெப்பு வந்துட்டேன். இப்போ தான் ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன். 2 ஸ்டெப் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆயிரம் நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆகும். ஆமாம், வெயிட் பண்ணி பாருங்க. நல்லா ஜாலியாக இருக்கும் நண்பர்களே. ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு விளாண்டோம்னா நல்லா குத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா அத்தா இந்த சைடு தான் ஒரு சைடு ஒன்று நடிக்குது இல்லடா. ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. இந்த வீடியோ நிறைய வீடியோ தேடி பார்த்து மக்களே தமிழில் யாருமே போடல. நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியல என்னன்னு. இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயிலாக இருக்குடா. வெயில் வந்து நின்றுக்கு இருக்க மாட்டேன்னா பார்த்தீங்கன்னா 12-10 ஆகிருக்கு. சரியான வெயில். நிழலுக்கு வாவனே. ஒத்த காலத்தில் நடக்கிறீங்க. அப்பா சூப்பராக நடக்குறாடே. இருந்து இன்னைக்கு மூக்கு மாறலாம் பேர போதும் ரோய். அது மட்டும் நல்லா தெரியுது. நின்னுட்டேன். ஐயா கம்பு நெடிக்குதுடா அவனே. அது நெடி ஆனால் பார்த்துக்கிறது தெரியல. சரி போதும்டாடே, வாடா போகும்டா. 2 hours later. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம அகலமாக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறோம். கிட்ட இப்போ கீழே பாருவே. இதாவது கிட்டத்தில் இப்படி லைட்டாக தூக்கி வச்சோம்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு நடக்க முடியுது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் எப்படி நடக்கணும்னு. இப்போ நான் நடந்து காமிக்கிறேன் பாருங்கள். காலு பின்னுது பார்த்தீங்களா எப்படி நடக்கிறேன்னு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்ட நடந்தோம்னா ரொம்ப தூரம் நடக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சூப்பராக நடக்கிறோம். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது சிரமமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசால்ட்டு யாருங்க பேலன்ஸ் மட்டும் நீங்கள் நிற்க கற்றுக்கிட்டிங்கன்னா அசால்ட்டாக நடந்து வந்துடலாம். நீங்கள் பதிகிற அதுக்குள்ள அசால்ட்டு இதுல கை வந்தாங்க அதுதான் சாதாரணம். பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எவ்வளோக்கு தடுமாறணும். இப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு நடக்கிறான் அப்படிங்கிறத. திரும்பி வரவா பாருங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். நாம நடந்தேன் சொல்லி வாயமுல்ல சொல்லி லைட்டாக பேலன்ஸ் மட்டும் நீங்கள் நிற்க கற்றுக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் கம்பெனியில் நடக்கலாம். இது என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கம்பு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கம்பு வெட்டியிருக்கேன். சரியான வெயிட்டு. இங்கிட்டு வாடா இருட்டா தெரியுது மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடன்னு கட்டியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வலிக்கிட்டே இருக்குது. இது மட்டும் நான் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரியாக கட்டியிருக்குன்னு வச்சுங்களேன் இன்னமும் நல்லா நடந்திருக்கோம், நடக்க முடியும். அதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்டான ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வந்து நம்மளுக்காண்டி இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் பூமரேங் ஊதுகொல்லி இந்த மாதிரி நிறையா விஷயம் பழமையான விஷயம்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா நினச்சிங்கன்னா வந்து இது பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன்னியான கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.